பாரதிய ஜனதா ஜெயிக்கும்னு நான் நினைக்கல. இந்தியா கூட்டணியோடைய அடிப்படை திட்டமே ஒரு தவறா இருக்கு. இந்தியாவில் ஜாதியை ஒரு விதத்தில் எதிர்கொள்ள வேண்டும். இந்த அரசு குப்பைகளில் இருந்து மக்களுக்கு விடுதலை தரணும் அப்படிங்கிறதுல ஆம் ஆத்மி இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, டெல்லியில பாரதிய ஜனதா என்ன செஞ்சதோ அதே தான் மேற்கு வங்கத்தில் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கணும்னா ஆம் ஆத்மியின் வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆம் ஆத்மியை பிடிக்க வேண்டும். யாருக்கு வாக்களிக்கணும்னா அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில் இல்லாதப்பவே அவர்கள் ஏகப்பட்ட கேஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா வெறியோட அவங்க வந்து கூட்டத்தையே ஜெயிலில் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. பாரதிய ஜனதா கட்சி வந்து 26 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் பற்றி தன்னுடைய பார்வைகளை முன்வைக்கிறதுக்காக அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசுகிறப்போ ஆம் ஆத்மி அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம தொடங்கி ஒவ்வொரு விஷயமும் உள்ள போகலாம். ஸோ உங்களோட தாட்னா? அதான், நான் வந்து போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அந்த மிட் பாயிண்ட் கிட்டக்க வருவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த ஓட் ஷேர் வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதில் ஆம் ஆத்மி ஜஸ்ட் ஒரு எட்ஜில் ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பல காரணங்கள்னால அது வந்து ஃப்ளிப் ஆகி பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் வந்து ஓட் ஷேர் வைஸ் ரொம்ப சின்ன எட்ஜ் தான். ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது ஒரு இவ்வளோ நீங்கள் பார்க்குற அந்த ஒரு பெரிய இவங்களுக்கு ஒரு 48 அவங்களுக்கு ஒரு மீதியும் அப்படின்னு வரும்பொழுது 22 அப்படிங்கும் பொழுது அது என்னவோ வந்து இப்படிதான் இவங்களை போல் அவங்க வந்து 2 மடங்கு அதிக சீட்டு எடுத்திருக்காங்களே, இவங்க 22னா அவங்க 44க்கும் மேலே போயிருக்காங்களேன்னு தோணும். ஆனால் ஓட் ஷேர் பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப சின்னது தான். பாரதிய ஜனதா ஜெயிக்கும்னு நான் நினைக்கல. அதாவது ஒரு கணிசமான இடங்களை பெறுவார்கள். முன்னெல்லாம் வந்து கடந்த 2 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 3, 8 இந்த மாதிரியான இடங்களை பெற்றிருந்தவர்கள் இந்த தடவை 25-30 இடங்களை பெற்று 70 சீட்டு, மிட் பாயிண்ட் 36 விட கொஞ்சம் குறைஞ்சு ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் வருவாங்க. அவங்க வந்து 40 வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறதாக நான் நினச்சிருந்தேன். பட் இன்ஸ்டெட் ஒரு 2-2.5% அடிஷ்னல் ஓட்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்க சீட்டுகளாக மாறி பாரதிய ஜனதா ரொம்ப வலுவாகவே அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கு. 48 அவுட் ஆஃப் 70ங்கிறது வந்து ரொம்ப, அதாவது ஒரு கொலாப்ஸ் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு நிலை இல்லை. இது கடைசியாக நம்ம 26-27 வருடங்களுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் 3 சீஃப் மினிஸ்டர்ஸ் மாறினாங்க. அப்போ அதில் ஒரு ஷார்ட் டேர்மில் சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க, சாஹிப் சிங் வர்மா இருந்தார், திங்க் விஜயகுமார் மல்ஹோத்ரா இருந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி மறந்து போயிடுச்சு. ஆனால் ஹெவி வெயிட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பின்னாடி யூனியன் மினிஸ்டர்ஸாலாம் ஆகிறவங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஸ். பட் அவங்களால வந்து அப்போ காங்கிரஸ் தான் அந்த சமயத்தில் மெயின் ஆப்போசிஷன். அவங்களோட ஒரு பெரிய ஒரு வலுவான அரசியலை செய்ய முடியாமல் தான் இந்த அளவுக்கு மாற்றம் செய்ய வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் பாரதிய ஜனதாவுக்கான ஒரு தனிப்பெரும் தலைவர் ஸ்டேட் லெவலில், இது ஸ்டேட் கிடையாது, ஒரு நகரம் தான், அந்த நகரத்தின் லெவலில் வந்து இவர் டெல்லியின் பாரதிய ஜனதாவின் மிக உறுதியான தலைவர்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரீஃப் பீரியடில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கிரண் பேதியை நிறுத்தணும் அப்படின்னு பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இப்போ வந்து எகைன் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நரேந்திர மோடி அப்படிங்கிற முகத்தை நிறுத்தி மற்ற பல காரணங்களும் ஒன்றா சேர ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பாஜக ஏன் ஜெயிச்சாங்கன்ற காரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி காங்கிரஸ் அலையன்ஸ் பெரிய ஸ்பாயிலராக இருக்கும். நீங்களும் முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க,
காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஆமா. சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு 13 இடங்கள்ல வந்து Correct. காங்கிரஸ் வந்து அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு Correct. வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க. நிச்சயமா இதே தேர்தல்லையே காங்கிரஸ் கிட்டத்தட்ட 6% மொத்தமாகவும் பல தொகுதிகளில் 15%க்கும் மேலேயும் அவங்க வந்து வாக்கு பெற்றிருக்காங்க. காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து நின்றிருந்தால் என்னதான் ஆன்டி இன்கம்பசி இருந்தாலும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்கும். அவங்கள தோக்கடிக்கணும்னா நீங்கள் 50%க்கு மேலே வாக்கு சதவீதத்தை பெறணும். அது நடக்கலை. இந்த தடவை பாரதிய ஜனதாவுக்கு 50%க்கு மேலெல்லாம் வாக்கு சதவீதம் கிடையாது. சில ஸ்பெகுலேஷன் கொடுக்கலாம். இப்போ காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அப்போ வந்து வாக்குகள் கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆகி 50%க்கு மேலே இவர்களுக்கு கிடைத்திருக்கும்னு சொல்லலாம். அதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான், இல்லாமலும் போகலாம். பட் எங்கே இது கட் ஆயிருச்சுன்னா அதுக்கு நான் வந்து 2 பேருடைய முரட்டுத்தனத்தையும் நான் சொல்லுவேன். ஒரு தேர்தலில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக ஆம் ஆத்மிக்கு தான் வந்து சென்ற 2 தேர்தலில் இருந்த அந்த ஒரு வலு 2015, 2020 அங்கேருந்து நம்ம இப்போ 2025க்கு வந்திருக்கோம். அந்த 15-20 தேர்தலில் 15 அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி 67 இடங்கள் கிடைக்கும்னு. பட் அவங்க 20 தேர்தலுக்கு போகும்பொழுது ரொம்ப வலுவான நிலையில் இருந்தாங்க. தைரியமாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் ஜெயித்தாங்க. ரைட். அப்போ அவர்களுக்கு வந்து யாருமே கூட்டணியில் தேவை இருந்திருக்கல. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஸ்டாக் வந்து ரொம்ப ஹை. ரைட். அதற்கு பிறகு அவர்கள் வந்து பஞ்சாப் தேர்தலை ஜெயித்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிடையாது. இவர்கள் மேலே பல கேஸ் வந்திருக்கு. அதில் என்ன வெர்டிக்ட் வருதோ இல்லையோ அது இருக்கட்டும். பல மாதங்களாக மனிஷ் சிசோதியா ஜெயிலில் இருந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருந்தார். அதற்கு பிறகு அவங்க வந்து பெயில் வாங்கிட்டு இப்போ ஒன்றும் வெளில வந்திருக்காங்க. ஒன்றும் கேஸ் எல்லாம் முடியல. இந்த சாராய விலை நிர்ணய ஊழல் வந்து அவங்க மேலே அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை தவிர இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, இந்த குற்றச்சாட்டுகளை முதலில் முன்வைத்தது காங்கிரஸ் தான். ரைட். ஸோ ஒரு அன்ஈஸி ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையில். இங்கே மட்டும் இல்லை, டெல்லி மட்டும் இல்லை, பஞ்சாப்லேயும் அவர்களுக்கு வந்து ஒரு, ஏன்னா பஞ்சாபில் காங்கிரஸுடைய ஆட்சியை தட்டி பறித்தது ஆம் ஆத்மி அப்படின்னு. ஸோ அங்கே ஹரியானாவில் 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்கலாம். அது நடக்காததுனால காங்கிரஸ் அங்கே தோல்வி அடைஞ்சது. இங்கே 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்கலாம், விளைவாக ஆம் ஆத்மி தோல்வி அடைஞ்சது. ஸோ இந்த ஆப்போசிஷன் யூனிட்டி அப்படிங்கிறது வந்து நடக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், இவங்க வந்து ஒரு இடத்துல ஃப்ரெண்டாக இருக்கக்கூடும் என்றாலும் இன்னொரு இடத்துல எனிமையாக இருக்காங்க. இப்போ பஞ்சாப் ஈக்குவேஷன் இவங்களை குத்திக்கிட்டே இருக்கும். பஞ்சாபில் பாரதிய ஜனதா வந்து ஒரு பொருட்டாகவே இல்லை இப்பொழுதைக்கு. ஒரு 3வது இடத்துல கூட இல்லை, 4வது டிஸ்டன்ட் 4வது இடத்துல இருக்காங்க. அகாலிதள் வந்து அங்கே 3வது இடத்துல இருக்கு. ஓகே. ஸோ இந்த காம்ப்ளிகேட்டட் விஷயங்களை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறது காங்கிரஸுடைய பலவீனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது டைரக்டாகவே வந்து அது ராகுல் காந்தி, இப்போ பிரியங்கா காந்தியும் சேர்த்து சொல்லணும், சோனியா காந்தி, இவர்கள் 3 பேருடைய பலவீனம் தான். நீங்கள் வந்து மற்ற தலைவர்கள் மேலெல்லாம் அதை போடவே முடியாது. அதை அவர்களெல்லாம் ஒரு ஃபிகர் ஹெட், யாரோ ஒருவரை தலைவராக போட்டிருக்கோன்னாலும் கடைசியாக என்டார்ஸ் பண்ண வேண்டியது காந்தி குடும்பம். அவர்கள் இதை சரியாக செய்யவில்லை. அதன் விளைவாகத்தான் ஹரியானா தோல்வி, இப்பொழுது டெல்லி தோல்வி. இந்த இந்தியா அலையன்ஸே வந்து ஒரு யுனைட்டி தேவை, இது வந்து டெல்லி வந்து ஒரு படிப்பனையா வச்சுக்கணும் அப்படின்னு பலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு? ஆனால் அது நடக்காது. ஏன்னா அதுதான் என்னன்னா, எல்லோரும் வந்து இப்போ நம்ம வந்து அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட் எடுத்துப்போம், மேற்கு வங்கம் எடுத்துப்போம். ஸோ மேற்கு வங்கத்தில் வந்து பாரதிய ஜனதா தொடர்ந்து மம்தா பானர்ஜி தோற்கடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் கடந்த 2 முறையுமே வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி, போன தடவை ஆட்சியே எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சில ஒப்பீனியன் போல்ஸும் அவங்களுக்கு ஒரு ஒரு இதை காமிச்சுது. மக்களவை தேர்தலில் நிறைய இடங்களை பெற்றிருந்தார்கள். பட் அது நடக்கலை. ஆனாலும் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, டெல்லியில் பாரதிய ஜனதா என்ன செஞ்சதோ அதே தான் மேற்கு வங்கத்தில் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த தேர்தல் வரும்பொழுது
இதே மாதிரியாக அது ஃப்ளிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஆட்சி செய்கிற யாருக்குமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஊழல் இருக்கும், ஏதாவது ஒரு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மாதிரியான பிரச்சனை இருக்கும். இங்கே டெல்லியில் நடந்த சிலதை நம்ம பார்த்தோம். அது வெறும் இந்த சாராய விலை நிர்ணய ஊழல் மட்டும் இல்லை, யமுனையோடைய நுரையும் வந்து ஒரு அசுத்தமான ஒரு இதுவாக இருக்குது ஸ்டேட்டில். அப்புறம் புகை, அது வந்து சுவாசிக்கக்கூடிய காற்றே இல்லை. நாட்டுடைய தலைநகரமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருக்குது. மற்ற அது அது வந்து ஒரு சின்ன குற்றச்சாட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த சீஷ் மஹால்ங்கிற அவர் வசிக்கிற இடத்த வந்து எக்கச்சக்க பண செலவில் மாட்டினார். சரி, அதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் கரப்ஷனுடைய ஒரு வகை தான். ஓகே, பட் அதை விட பெரிது இந்த சாராய விலை நிர்ணய ஊழல். ஸோ இது எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நகர்றாங்க. அப்புறம் மொஹல்லா கிளினிக் வந்து ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு இது. ஆனால் அதில் வந்து ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் காமிக்கிறாங்க. பாரதிய ஜனதா சொன்னால் எதிர்கட்சி குற்றம் சாட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை. எஜுகேஷனில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ முதல்வராக இருந்து இப்போ பதவி விலக வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிஷி மார்லேனா தான் அந்த கல்வியை கையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வர்றதாக வந்தது. பட் அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஒரு சின்ன பீரியடில் இந்த ஸ்வாதி மாலிவால்னு ஆம் ஆத்மி சேர்ந்த ஒருவர், அவர் வந்து தான் தாக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னது. நான் வந்து முதல்வருடைய வீட்டுக்கு போனப்போ முதல்வருடைய உதவியாளர் என்னை அடித்தார், அங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இப்படி நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் நீங்கள் ஒன்றா சேர்க்குறீங்க. அது வந்து ஒரு அந்த இமேஜை வந்து அது பயங்கரமாக பாதிக்குது. நீங்கள் இதே மாதிரியான நிகழ்வுகள் மேற்கு வங்கத்தில் நடக்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி பாலியல், அதுக்கப்புறமா கொலை, இந்த ஒரு இளம்பெண் ஒரு ஹவுஸ் சர்ஜன் கொல்லப்பட்டதை நம்ம, அது மிகப்பெரிய செய்தியாச்சு. அதில் ஒரு டிஸ்அஃபெக்ஷன், ஒரு நிறையா பேருக்கு வந்து கோபம் வரும். மேற்கு வங்கம் எந்த விதத்துலையுமே முன்னேறாத மாநிலமாகவே இருக்குது, மிக பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்குது. அப்போ அங்கே வந்து அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் என்னடா நம்ம எங்கேயோ போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம வந்து இன்னும் 20ஆம் நூற்றாண்டுக்கே வரலையே, எப்போ நம்ம 21ஆவது நூற்றாண்டுக்கு போக போகிறோங்கிற ஒரு கோபம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஒரு கட்டத்தில் இந்த பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட மாற்றிவிடும். இது டெல்லியில் நடந்திருக்கு. நிச்சயமாக இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு 5% மேற்பட்ட வாக்குகள் கடந்த 2 தேர்தலில் நிச்சயமாக ஆம் ஆத்மிக்கு போடப்பட்ட வாக்குகள். அது அப்படியே அவர்கள் தான் மாறி இங்கே வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஒரு 5% இங்கே வந்ததுன்னா 10% கேப்பை நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுறீங்க. அங்கே ஒரு -5, இங்கே ஒரு +5. ஓகே, அதுக்கப்புறம் காங்கிரஸுமே கொஞ்சம் துளியுண்டு ஆக்சுவலாக வாக்கு சதவீதம் அதிகமாகிருக்கு, 6. ஸோ அப்போ இவங்க இழந்திருக்கிறது அதை விட ஜாஸ்தி. 55-56% கிட்டத்தட்ட வாக்குகளை பெற்றிருந்த ஆம் ஆத்மி 43. அப்போ அந்த 10%னா ஒரு 5% இல்லை 10% போயிருக்கு, 10% போயிருக்கு. அதில் 2% காங்கிரஸுக்கு போயிருக்கு. அதில் ஒரு 8% அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த அதர்ஸ்ன்னு அங்கே ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த பிக் ஷிஃப்ட், அந்த பிக் ஷிஃப்ட் வந்து வேறு இடத்துல நடக்கலாம். இப்போ இந்தியா அலையன்ஸோடைய ப்ராப்ளம் என்ன? நீங்கள் மேற்கு வங்கம் போனீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப சிம்பிளாக என்ன கேட்கும், எனக்கு எவ்வளோ இடம் தருவேன்னு கேட்கும். ஸோ மம்தா வந்து நீ என்ன கொண்டு வர நான் உனக்கு 1 பைசா தர்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இடதுசாரிகளுக்கு வந்து மம்தாவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எப்படி வந்து ஆட்சியிலிருந்து இப்போ கூட உங்களுக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து டெல்லியை நினச்சி கோபமாக வரதுக்கு காரணம், அரவிந்த் கெஜ்ரிவால் பொய் சொல்லி ஷீலா தீட்சித்தை தோற்கடித்தார். அதெல்லாம் முடிஞ்சு 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க அதுதான் சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இதே தான் இங்கேயும் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இடதுசாரிகள் வந்து எங்களை இந்த சிங்கூர் பிரச்சனை எல்லாத்தையும் பெருசாக்கி இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு நிலம் கொடுத்த விஷயத்தில் எங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி எங்களை நீ தோற்கடிச்சிட்டு ஆட்சிக்கு வந்திருக்க,
ஆனால் நான் உன்னை சப்போர்ட் பண்ணணுமா? ஸோ இந்த லோக்கல் இஷ்யூ வந்து கண்ணுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து அவன் காங்கிரஸ் பின்னாடி போயிடுச்சு, இடதுசாரிகள் பின்னாடி போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்த வந்து பாரதிய ஜனதா அங்கே வந்துருச்சு, 2வது இடத்துக்கு. முதல் இடத்துக்கு போக பார்க்குறாங்க. இப்போ டிஸ்டன்ட் 3 நாளில் இருக்காங்க. இவங்க ஒன்றும் பக்கத்துலலாம் இல்லை, இடதுசாரிகளும் காங்கிரஸும். அப்போ இவர்கள் எப்படி மம்தா பானர்ஜியோடு என்ன மாதிரியான உறவை ஏற்படுத்தி கொள்ள போகிறார்கள்? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேலே முடிவு பண்ணாலும் களத்தில் அது நடக்காது. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவர்கள் போய் போட்டி வேட்பாளர்கள் எல்லா இடத்துலையும் நிறுத்துவாங்க. இப்போ இந்த அவங்க சொல்கிற மாதிரி ஓட் கட்டிங் அப்படிங்கிற வார்த்தை தான் புதுசாக நம்ம பொலிட்டிக்கல் டெர்மினாலஜியில் வந்திருக்கு. அதுதான் அவங்க நடத்த போகிறாங்க. அப்போ ஒரு 3-4% வாக்குகள் மம்தாட்டேருந்து நகர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்தாலே அங்கே கேப் அப்படியே 8% ஆகிடும். 4%னா 8% இவங்களுக்கு அந்த கேப்பை மாற்றிட்டா அதுக்கப்புறம் பல இடங்களில் 1000-2000 வாக்கு வித்தியாசத்தில் அங்கே ஜெயிக்க முடியும். அப்போ எந்த இடத்துல இவங்க வந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று நடக்கும்? இந்தியா கூட்டணியோடைய அடிப்படை திட்டமே ஒரு தவறாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமோ நாங்கள் வந்து தனியாக நின்றுப்போம் மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இடங்கள் எல்லாம் பெற்றுடுவோம். இடங்களை பெற்றதற்கு பிறகு நம்ம ஒரு கோவலிஷனை உருவாக்குவோம். அப்போ நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இது வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறீங்க. 2 பேரும் மக்களவை தேர்தலில் சேர்ந்து நின்று, அதாவது காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் சேர்ந்து நின்று ஒரு பெரிய அடியை கொடுத்தாங்க பாரதிய ஜனதாவுக்கு. ஆனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் அறிவிச்சிட்டார், அத்தனை இடத்துலையும் நாங்கள் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு. ஓகே, காங்கிரஸுக்கு 1 இடம் 2 இடம் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. ஓகே, இப்போ வந்து ஒரு இடத்துல நடந்தது. அதில் சமாஜ்வாதி நின்று அவர்கள் எப்பவும் ஜெயிக்கக்கூடிய தொகுதி அதை தொற்று நிற்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து எந்த விதத்தில் இங்கே கூட்டணி இருக்குது? யார் இதை கேட்கிறார்கள்? இதை கேட்பவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருப்பவர்கள். ஈகோவை பின்னுக்கு தள்ளுங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கு. அவர் சொல்லுவார், அது உங்களுக்கு அதில் ஸ்டேக்கே கிடையாது, நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் போய் மம்தா பானர்ஜிட்ட சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? ராகுல் காந்தியோடைய ஈகோவை கீழே இறக்கு அப்படிம்பாங்க. அவர் எப்படி கேட்பார் அதை? ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு தோணவே இல்லை. இப்போ அடுத்த தேர்தல், இப்போ 2026 தமிழகத்தில் தேர்தல் நடக்கும்பொழுது கேரளாலையும் தேர்தல் நடக்கும் பொழுது இடதுசாரிகள் அங்கே தோற்று போக போகிறார்கள். காங்கிரஸ் அந்த இடத்தை பிடிக்க போகிறது. காங்கிரஸுக்கு வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பு. எங்கே அவங்களுக்கு அடுத்த ஸ்டேட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அது கேரளாவில் மட்டும்தான். ரைட்டா? அப்போ அவங்க போய் நாங்களும் இடதுசாரிகளும் சேர்ந்து இந்த இந்தியா கூட்டணியாக வைத்து யாருக்கு எத்தாப்புல போட்டி போட போகிறீங்க? இல்லை, எந்த இடத்துல பாஜகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அது எப்படி நடக்கும்? அப்போ எனக்கு ஒரு கேள்வி வராதா? இப்போ நான் வந்து போன தடவை பேசினப்பமே சொன்னேன், ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு இடம் கொடுக்காவிட்டால் டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கு ஏன் ஒன்றை தர வேண்டும்? இது ரொம்ப நியாயம் இல்லையா? அதை விட்டுட்டு நான் அங்கே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னா, நான் உமி எடுத்துகிட்டு வரேன், நீ அரிசி எடுத்துகிட்டு வா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊதி கிடைக்கிறத பாதி ஆளுக்கு ஆக்கிப்போங்கிற மாதிரி. அதுதான் இவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. நீங்கள் யார் 2 பேரை இதில் எடுத்தாலும் ஒன்று அவங்க வந்து ஒரு சின்ன இடத்த தாண்டி இருக்கவே மாட்டாங்க. ரைட்? இப்போ திமுக எடுத்துப்போம், அவளுக்கு தமிழகத்துக்கு மேலே எதுவுமே கொடுக்க முடியாது எங்கேயுமே. தமிழகத்தில் ரொம்ப கிளியர், நான் கொடுக்கறத வாங்கிக்கோ. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இங்கே வந்து வலுவான ஆப்போசிஷன் இல்லை, அதனால் நீங்கள் சொன்னால் அது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. பட் பிரச்சனையே அங்கே மற்ற இடங்கள் அதுதானே. ஒரு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து வந்திருந்தால் டெல்லி ரிசல்ட் வேறையாக இருந்திருக்கும். அவர்கள் சேர்ந்து இருந்திருந்தால் ஹரியானா ரிசல்ட் வேறையாக இருந்திருக்கலாம். இப்போ அடுத்த மேற்கு வங்க தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அனைவரும் சேர்ந்து நின்னால் பாரதிய ஜனதாவை மீண்டும் தள்ளி வைக்கலாம். இல்லாட்டி மேற்கு வங்கத்திலையும் பாரதிய ஜனதா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒடிசா ஜெயிச்சிட்டாங்க. டெல்லி 26-27 வருடங்களுக்கு பிறகு மாறிடுச்சு. மேற்கு வங்கம் தான் இது இன்னொரு பெரிய ஸ்டேட்டு. அந்த மாதிரி
அவர்களால் உள்ளே வர முடியாமல் இருப்பது, அது நடக்கக்கூடும். அது முதல் முறையாக இருக்கும். அதற்கு பிறகு அவர்களுக்கு பாக்கி இருப்பது, இன்னும் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாமல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருப்பதுன்னா தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு. இட்ஸ் அ லாங் பேட்டில். அவங்க பாரதிய ஜனதா அதுக்கு தயாராக இருக்காங்க. 130 வருஷமா சரி பரவாயில்ல, அது வரைக்கும் இருப்போம். ஆனால் மற்ற எல்லா இடத்திலும் பெரும்பாலும் ஒரு இடதுசாரி கட்சியை தவிர்த்து பார்த்தால் அது ஒரு நபர் சார்ந்தது, ஒரு குடும்பம் சார்ந்தது. அதனாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பதற்றம், ஜெயிச்சாகணும். வேற அது மாதிரி இல்லாமல் ஒரு சித்தாந்தத்தை நம்பியிருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு ஆள் ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னும் 50 வருடம் கழித்து கூட ஜெயித்து கொள்ளலாம். அது வரைக்கும் போராட முடியும். அதுதான் இந்திய அரசியலில் இனி பாரதிய ஜனதாவோடு கடுமையாக எதிர்த்து பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கும்னா அது ஒரு சித்தாந்த அடிப்படையிலான ஒரு அரசியலை முன்னகர்த்தக்கூடிய ஒரு இயக்கமாக ஒன்று உருவாகி கட்சியாக உருமாறி ஒவ்வொரு இடத்தை பிடித்து மாநிலத்தை பிடித்து மத்தியை நோக்கி வர வேண்டும். அந்த இடத்துல ஆம் ஆத்மி வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அது சுத்தமாக நடக்கவே இல்லை. அது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆம் ஆத்மியின் வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு கட்சியாக அது வெறும் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியாக சுருங்கி போனது, அது ஒரு பெரிய துரதிருஷ்டமானது. ஆம் ஆத்மி வீழ்ச்சினால கேட்குறேன் நான். நம்ம அவங்களுடைய கொள்கைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டோ அது நிரூபணம் ஆகுது ஆகல, ரெண்டாவது ஊழல் குற்றச்சாட்டு வரதாகட்டும், இல்லை ஆடம்பரமா இருக்காங்க அப்படின்ற பார்வைகள் வந்து வாக்குகளில் மாற்றங்களை உண்டாக்குமா? இல்லை, உண்டாக்கியிருக்கேன் வெவ்வேறு விதத்தில். இப்போ வந்து தில்லியில் ஆட்சி பிடிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு மக்கள் மைய அரசியல் அப்படிங்கிற ஒன்று, அந்த ஒரு என்ஜிஓ டைப் அரசியல். அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதாவது அது வந்து இடதுசாரி அரசியலுடைய சற்றே நவீனப்படுத்தப்பட்ட வடிவம். இன்னைக்கு மக்கள் மைய அரசியலில் நீங்கள் வந்து ஒரே ஒரு புள்ளி, அதாவது சம்பளம், கூலி அப்படிங்கிறத தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து இந்த டோட்டல் அந்த ப்ரோலட்டாரியட்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, உழைக்கும் வர்க்கம்னு. அந்த உழைக்கும் வர்க்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக ப்ராடன் ஆகியிருக்கு. மாத சம்பளம் பெறக்கூடிய, ஆனால் 1 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் பெறக்கூடியவரும் உழைக்கும் வர்க்கம் தான். அவருக்கு பெரும் சொத்து கிடையாது, நிலபுலம் கிடையாது. அவருக்கு அந்த வேலையை விட்டு அவரை தூக்கினா அவர் வந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ள நடுத்தருக்கு வந்துடுவார். ரைட். பட் சம்மோ அவரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளடக்கியதாகவே இல்லை. அவங்க ஒரு இடத்துலயே தங்கி போயிட்டாங்க. இவர்களுக்காக பேசக்கூடியவர்களாக இல்லை. அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ், நீ சுரண்டுகிறாய், இதை பண்ணுகிறாய், அத்தை பண்ணுகிறாய்ங்கிற மாதிரியான லாங்குவேஜ் தாண்டி கண்டினியூஸாக வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் ஒவ்வொரு லெவல்லையும். அதற்கு மக்கள் சார்பில் இருந்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத பேசக்கூடிய மாதிரி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஊழலின்மை அதில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஊழல் வந்து அனைத்து மக்களுக்கும் பெரும் தீங்கை இழைக்கக்கூடியது. இப்போ நான் வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் ஒன்று எதிர்பார்க்குறேன். ஒரு இட் மேபி சிம்பிள், அது ரேஷன் கார்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே அது ஒரு கசப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. சர்வீசஸ்ங்கிறது வந்து உருப்படியாக ஆகவே இல்லை நமக்கு. இந்த அழுக்கு நிரம்பிய, நிஜமாவே அழுக்கு நிரம்பிய இந்த அரசு குப்பைகளில் இருந்து மக்களுக்கு விடுதலை தரணும் அப்படிங்கிறதுல ஆம் ஆத்மி நிறைய அதை பற்றி பேசி பல விஷயங்களில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம். ஏன்னா அந்த இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிறதுலேருந்து அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அது ஒரு என்ஜிஓ. ரைட். இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன்னா பெரும் அரசியல்வாதியை பண்ணக்கூடிய பெரும் ஊழல். அங்கிருந்து சின்ன சின்ன ஆட்கள் இந்த அழுக்கு நிரம்பிய அரசு அலுவலகத்தில் செய்யக்கூடிய ஊழல். பாவப்பட்ட மக்களுக்கு இது வந்து நீங்கள் ரொம்ப கொடூரமான ஒன்று. இதை உடைக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும், எங்கேயுமே ஊழல் இருக்கக்கூடாது, ஒரு அந்த சர்வீஸ் கேரண்டி இருக்கணும் போன்ற பல விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கிருந்து ஆட்சியை நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்களால் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது? மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு அரசு முக்கியமாக இருக்குது, ஆனால் நீ எங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு முன்னேற்ற? ஸோ லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஆன் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் மக்கள் மையப்படுத்தப்பட்டது.
கொஞ்சம் டாக்ஸேஷன் அதிகமாக, பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அதிகமாக. ஓகே, அப்போனா வந்து நாட் ப்ரோ பிஸ்னஸ். அது இவர் வந்து இப்போ பார்த்தாலும் அதானி அம்பானி ஆரம்பித்து வச்சவர் வந்து நம்மளால தான், அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவங்கெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. பட் கடைசின்னு என்ன பண்ண அதுக்கு? எப்படி வந்து நீ பிக் பிஸ்னஸஸை டெல்லியில் ரெகுலேட் பண்ண பார்த்த? ஒன்றும் பண்ணல. ரைட்? இந்த மாதிரி வந்து ஒரு கொள்கையை அவர்கள் வகுத்து கொண்டிருக்க முடியும், நான் இல்லைன்னெலாம் சொல்லலை. அது ஒழுங்காக ஒரு சார்ட்டரை உருவாக்கியிருக்கலாம். மக்களுக்கு நான் வந்து எக்கனாமிக்ஸில் இப்படியெல்லாம் இருப்பேன். இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறத எடுத்துப்போம். அவர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தார், எக்ஸ்ட்ரீம்லி கன்ஃபியூஸ்ட். அதுவும் வந்து எகெயின் அந்த பர்சனாலிட்டி ட்ரிவன் தான். மற்றவர்கள் அந்த கட்சியில் சேருபவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாது. அவர் நான் வந்து ஹனுமான் சாலிசா சொல்லுவேன், சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாரதிய ஜனதாவையும் அவர்களுடைய ஹிந்து மைய அரசியலையும் அவர் பல இடங்களில் கேலி பண்ணார். ரைட்? அந்த கேலி வந்து பாரதிய ஜனதாவுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இவர் வந்து தான் என்ன எதுக்கு நிற்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லிடல. இவரும் அனுமன் வழிபாடு பண்ணுறது, ராமராஜ். அதாவது அவர் என்ன சொல்ல வந்தார்னா, நான் ஒரு ஹிந்து, ஆனால் நான் வந்து ஹிந்து மைய அரசியலை செய்யலை. நான் தனிப்பட்ட முறையில் அனுமனை வழிபடுவேன். ஆனால் நான் வந்து ஒரு முஸ்லீம்கள் இப்பையும் வந்து இந்த தேர்தலில் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்த வச்சு ஒரு 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அது ஆம் ஆத்மினால தான், பாரதிய ஜனதாவில் ஒருத்தருமே கிடையாது. ரைட்? இத்தனைக்கும் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த முறை வந்து பாரதிய ஜனதாவுக்கு முஸ்லீம் வாக்குகள் சற்றே அதிகமாக விழுந்திருக்கிறது. ஜமாத்தில் இருந்து ஒருத்தர், அவர் டக்குன்னு பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு, அவரே வந்து நான் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தேன் அப்படின்னு அது ஒரு நியூஸ் ஐட்டமாக வந்துருந்தது. ஸோ சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, ஆனால் இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு, அதாவது ஒரு ஒரு கொள்கை செயல் திட்டம் அப்படின்னு ஒரு லாங் டேர்மான ஒரு விஷயத்தை உருவாக்க ஆம் ஆத்மி தவறிவிட்டது. இந்த 5 ஆண்டுகள் ஒரு எதிர்கட்சியாக, அதுவும் இவருக்கு இடங்கள்ல இவர் தோத்துட்டாரு. அதனால் இவர் வந்து அந்த டயத்தை பயன்படுத்தி தில்லி, பஞ்சாப், இப்போ பஞ்சாபில் அடுத்து தேர்தல் வரும்பொழுது ஜெயிக்கணும் ஆம் ஆத்மி. தோத்துட்டாங்கன்னா ஈவன் அங்கே போட்டு யாருக்குன்னா ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில். ஓகே, ஸோ அது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேம். அகாலிதளும் பாரதிய ஜனதாவும் மீண்டும் அங்கே சேருமா? அப்படி சேர்ந்தாலும் அகாலிதளுக்கு ஏதாவது கொஞ்சம் மிச்ச சொச்சங்கள் ஏதாவது சப்போர்ட் பேஸ் அடிப்படையில் இருக்கா? சீக்கு ஹிந்து அரசியல் எப்படி அங்கே நடக்க போகுது? ஸோ அங்கே என்ன நடக்க போகுது? அப்போ ஆம் ஆத்மியோடைய பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன், இன்னும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில், ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு டெல்லியில் ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயமாக அடுத்து நடக்கக்கூடிய கார்ப்பரேஷன், முனிசிபல் கார்ப்பரேஷன் தேர்தலில் ஆம் ஆத்மி தோற்கும். ஏன்னா இது அப்படியே வந்து இப்போ பவர் வந்து சென்ட்ரல் பவர், ஸ்டேட் பவர் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு பாரதிய ஜனதா எளிதில் ஜெயித்து விடக்கூடிய மாதிரியான ஒரு நிலை தான் அங்கே கார்ப்பரேஷன் லெவலில் இருக்க போகுது. அப்போ இவர் அது தன்னை எப்படி கண்டுபிடிச்சு கொள்ள போறாரு, அவர் எப்படி இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி செயல்படுறாங்கன்றத பொறுத்து தான் அவருடைய எதிர்காலமே இருக்கு. இப்போ டெல்லியில் ஆல்ரெடி இந்த கேசஸ்லாம் பெண்டிங் இருக்கு. இப்போ அவர் ரூலிங்லையும் இப்போ இல்லை. கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்கா? இன்னொன்று, டெல்லி அப்படின்றதான் ஒரு மாடலாக வச்சு மற்ற ஸ்டேட்கள்லாம் அவங்க ஒரு மாதிரி விரிவடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கும் ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இயங்க போகிறார் கெஜ்ரிவால் அடுத்து? காங்கிரஸை கம்ப்ளீட்டாகவே தூக்கி எறிந்து விட்டு இந்தியாவுடைய முதன்மை எதிர்கட்சியாக ஆம் ஆத்மி ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, பர்டிகுலர்லி தில்லியில் அவங்க பண்ணது, அதுக்கப்புறமா பக்கத்தில் முக்கியமாக பஞ்சாப் ஜெயிச்சது, அதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கு முன்னாடியே அவர்கள் வந்து பஞ்சாபில் மக்களவைத் தேர்தலில் இடங்களை பெற்றிருந்தார்கள். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு போயிடுச்சு, அவங்களால அங்கே போய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு. பட் பல மாநிலங்களில் தேர்தல் செய்யணும்னா, அது அரசியல் செய்யணும்னா, இந்தியாவில் ஜாதியை ஒரு விதத்தில் எதிர்கொள்ள வேண்டும். முக்கியமாக நீங்கள் ஹரியானாவில் தேர்தலில் ஈடுபடணும்னா நீங்கள் ஜாதியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
உத்தரப்பிரதேசத்திலலாம் அதெல்லாம் தெரியலன்னு நீங்கள் கேம்லேயே கிடையாது. இப்போ தில்லியை சுற்றி இருக்கக்கூடியது ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ். இதில் இந்த 5 இடத்தையும் விட்டுட்டு இவர் வந்து என்னவோ அவசரத்தில் கோவாக்கு போனார், குஜராத்துக்கு போனார். இதெல்லாம் வந்து இன்னொரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒவ்வொரு மாநிலமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது எல்லாத்தையும் வந்து அவசரப்பட்டு தாண்டி குதிச்சது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதெல்லாம் இங்கெல்லாம் வந்து தர்மவத ஒன்றுமே புரியாமல் அவங்க உள்ளே வந்து இறங்கினாங்க. ஸோ இப்போ போயிட்டு திரும்பவும் குறைந்தபட்சம் நான் வந்து இந்த 5 ஸ்டேட், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், இதை சுற்றி டெல்லி, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, இதை எப்படி நான் வந்து கட்சியை உருவாக்கி கட்சியை வளர்த்து இளைஞர்களை கவர்ந்து ஒரு பெரிய செயல் திட்டத்தை உருவாக்கி இது எல்லாத்தையும் பண்ணணும். இதில் திரும்பி எனக்கு வந்து மனிஷ் சிசோதியா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடையேயான உறவில் ஏதாவது பாதிப்பு இருக்கா தெரியல. அது வேணும். ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்ட நெருக்கமான நண்பர்கள் வச்சு தான் வந்து நீங்கள் வளர போகிறீங்க. ஓகே, ஸோ அதில் என்ன நடக்க போகுது? இவர் கூட இருந்தவர்கள் எல்லாரும் சில முக்கியமான பெருந்தலைகள்லாம் எப்பயோ போயிட்டாங்க. யோகேந்திர யாதவாக இருக்கட்டும், பிரசாந்த் பூஷனாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அவரோட நெருங்கி இருந்தவங்கள்லாம், அவங்கெல்லாம் அப்போவே சண்டை வந்து விலகி போனவர்கள். இப்போ இதை வந்து இவர்கள் எப்படி மீண்டும் கட்டமைக்க போகிறார்கள்? ஸோ இந்த 5 வருஷம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, டெல்லியில் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு நம்ம ஆப்போசிஷனில் இருப்போம். அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த தேர்தலில் இதே பாரதிய ஜனதா தவறுகளை செய்யும். அந்த தவறுகளை நாம் முன்னிலைப்படுத்தி மீண்டும் ஆட்சியை பிடிப்போம். அது ஒன்று. ஆனால் அந்த நேரத்தில் சும்மா இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய 5 ஸ்டேட்லேயும் சில இடம் இருக்குது. முக்கியமாக வந்து பஞ்சாபில் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்க முடியுமா? ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ளே போக முடியுமா? அங்கே வந்து ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேஷும் ரொம்ப பெரிய ஸ்டேட்டு. அங்கே அட்லீஸ்ட் நம்ம ப்ரெசன்ஸை அந்த பார்டரில் கொண்டு வர முடியுமா? அங்கே தேர்தலில் நின்று ஏதாவது சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஹரியானாவில் மீண்டும் அடிப்படையிலிருந்து அது ஜாதி அரசியல்னால் அந்த ஜாதி அரசியலுக்குள்ளே எப்படி புகுந்து புறப்படுறது? ஒரு நாடு தழுவிய செயல் திட்டத்தை உருவாக்க முடியுமா? கொஞ்சம் ரொம்ப வாயை விடுறத நிறுத்திட்டு, தட் வாஸ் ஒன் திங். நீங்கள் அவருடைய அட்டரன்சஸ் பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சது அந்த ஹம்பிள்னஸ் போய் ஒரு, அதாவது இந்தியாவே என் கையில் அப்படிங்கிற மாதிரியாக நடந்து கொண்டது. எதுக்கெடுத்தாலும் ஒரு பெருங்கருத்து சொல்கிறேன்ட்டு. நம்முடைய பேஸுங்கிறது ரொம்ப சின்னது. ஒரு ஜெனரேஷன் கூட ஆகலை. நம்ம கட்சியை ஆரம்பித்து 12 வருஷம்தான் ஆகுது, 13 வருஷம்தான் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையும் கருத்தில் வைத்து அடுத்த 50 ஆண்டுகளுக்கு கட்சி இருக்கக்கூடிய மாதிரியாக வலுப்படுத்தணும்னா தன்னை சுற்றி அந்த கட்சியை கட்டமைக்கக்கூடாது. சில கொள்கைகளை சுற்றி. அதுக்கு பிறகு எப்படி வந்து கட்சிக்கான தேர்தல் நடத்தப்படும் நமக்கு தெரியவே தெரியாது. உங்கள் கட்சியுடைய ஸ்டேட் யூனிட்டை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? அவர்களுக்கு என்ன செயல் திட்டம் கொடுக்குறீங்க? அது எல்லாவற்றையும் இந்த 5 ஆண்டுகளில் பண்ணார்னா அவர் காலத்தில் நடக்காவிட்டாலும் ஆம் ஆத்மிங்கிறது மிக முக்கியமான ஒரு கட்சியாக, ஒரு இயக்கமாக இந்தியாவில் ஆக முடியும். அது ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. ஆனால் நம்ம வருத்தமே அந்த மாதிரியெல்லாம் இத்தனை நாளைக்குள்ளே செய்திருக்க வேண்டியதை செய்யாமல் விட்டது. இப்போ நம்ம திரும்பவும் பாஜக கிட்ட வருவோம். நீங்கள் அங்கே வந்து பெரிய ஹெவி வெயிட் ஃபேஸஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருந்தால் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா வெறும் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை மட்டும்தான் காரணமா, இல்லை அவங்க ஏதாவது என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜி? ஒரு 2-3 விஷயத்தை எடுத்துப்போம். எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மைனா பேசிக்கலி இந்த 2 கட்சி, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் வரல. ஆம் ஆத்மி லாஸ் ஆஃப் ஃபேஸ். அவங்கள்ட்டேருந்து ஒரு 8% மேலே 10% மேலே வாக்கு விழுந்து அதில் 8% பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்குங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் லாஸ் அவங்களுக்கு. பாரதிய ஜனதாவுக்கு அந்த அல்டர்னேட், இப்போ வந்து எனக்கு இவனை பிடிக்கலைன்னா யாருக்கு வாக்களிப்பது? ஆம் ஆத்மியை பிடிக்கவில்லை, யாருக்கு வாக்களிப்பதுன்னா
அந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இன்னொரு வலுவான கட்சி இருந்திருந்தால் அவர்கள் கூட அந்த வாக்கை பெற்றிருக்கலாம். அது காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே இஷ்யூவே. அதனால பாரதிய ஜனதாவுக்கு வந்து தெர் இஸ் நோ அல்டர்னேட்டிவ்ங்கிற வாக்கு ஒன்று. இரண்டாவது, நரேந்திர மோடிக்கு ஒரு செல்வாக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது, அதுவும் சேர்த்துக்கணும். ஃபைனலி பாசிபிளி பட்ஜெட்டில் வந்த இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஃப்ரீபீஸ் வாரி வழங்கினாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் வேற இல்லை. இந்தா வச்சுக்கோ, இந்தா உனக்கு நான் பணம் தரேன். அதாவது பாரதிய ஜனதா எதையெல்லாம் இதற்கு முன் கண்டித்திருக்கிறதோ அதையெல்லாம் அடுத்தடுத்த தேர்தல்களில் மத்திய பிரதேசத்தில் சொன்னாங்க, மகாராஷ்டிராவில் சொன்னாங்க, இப்போ டெல்லியிலையும் சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு பணம் இதை தரேன், என்ன இலவசம் உனக்கு வேணும் நான் தரேன் அப்படிங்கிறத நோக்கி இறங்கிட்டாங்க. பட் ஆன் டாப் ஆஃப் தட் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஆர் இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வச்சுப்போம், அது சரியான வார்த்தையா, அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் ஓட்டர்ஸை தொட்டிருக்கலாம். ஏன்னா டெல்லி வந்து ஒரு ஹை இன்கம் இடம். ஆக்சுவலாக டெல்லி வந்து ஒரு ரெவென்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட், ரெவென்யூ டிஃபிசிட் கிடையாது அதுக்கு. ஏன்னா அங்கே வந்து பெருநிறுவனங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, மும்பை மாதிரி டெல்லியிலையும். அப்போ உங்களுக்கு வந்து வரி வருமானம், அதனால் வரக்கூடிய ஷேர், ஜிஎஸ்டி ஷேர், இதெல்லாம் வந்து கணிசமாக வரும். ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா குறைவு, அதனால தான் அந்த எக்ஸஸ் இருக்குது. பட் ஆம் ஆத்மியுடைய ஆட்சியில் வந்து அது தொடர்ந்து, அதாவது காங்கிரஸ் பீரியடில், அதுக்கு முன்னாடி அந்த பிஜேபியோடைய ஒரு டேர்மில், அதுக்கு முன்னாடியெல்லாம் கண்டினியூஸாகவே ரெவென்யூ சர்ப்ளஸாக இருந்தது. சேஞ்ச்டு ஆம் ஆத்மி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப தீவிரமாக டெல்லி பட்ஜெட்டை நான் ஆராயலை. இப்போ திருப்பி அது ரெவென்யூ டிஃபிசிட்டாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக அதை ரெவென்யூ சர்ப்ளஸாக மாற்றலாம். நிறைய பணம் இருக்குது அந்த இடத்துல. அந்த அளவுக்கு பணம் இருக்கிற அளவுக்கு அதில் மத்திய அரசு பல திட்டங்களை பண்ணிடும். அதையும் மீறி அங்கே வந்து ஒரு அப் டு த மார்க் இது இல்லைன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, அது வந்து ஆட்சியாளர்களுடைய மேலே நம்ம வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ரைட். ஸோ அதை செய்வது வந்து முதன்மையானதாக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம். அப்போ தில்லியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மரபு என்னவா இருக்கு அப்படின்னா, இரு பெருந்தலைவர்கள் நேரடியாக களத்தில் மோதிக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் அதை பார்க்க முடியாது. இப்போ கெஜ்ரிவாலை வீழ்த்தினதுமே கூட அதுக்கு முன்னாடி தான் ஷீலா தீக்ஷித்தை அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடித்தார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பர்வேஷ் வர்மா அப்படிங்கிறவர் வந்து தேர்தலில் அவர் தோற்கடிச்சிருக்கிறார். சந்தீப் தீக்ஷித்தும், அதாவது ஷீலா தீக்ஷித்தோடைய மகனும் அதே தேர்தலில் அதே தொகுதியில் தான். அந்த டிஃபரன்ஸ், வோட் டிஃபரன்ஸ், கெஜ்ரிவாலுக்கும் பர்வேஷ்க்குமான வோட் டிஃபரன்ஸ் சந்தீப் தீக்ஷித் அவர் வாங்கியிருக்கிறாரு. கரெக்ட். அவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்த, 15 ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டராக இருந்த, அதற்கு முன்னாடி மத்தியெல்லாம் அமைச்சராக இருந்த ஷீலா தீக்ஷித் வந்து ஒரு பெரிய பெயர் அவருக்கு உண்டு. ஸோ அவருடைய மகன், அதனால் வந்து அவரும் ஒரு சாதாரண தலைவர் இல்லை, அவர் தில்லி காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவர் தான் அது. பட் இருந்தாலும் காங்கிரஸே படுத்து போயினதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வாக்கு வரல. பட் இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா. பர்வேஷ் வர்மாவுடைய தந்தை சாஹிப் சிங் வர்மா வந்து டெல்லியோடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அந்த ஒரு டேர்ம் நடந்த சமயத்தில் அவர் இருந்திருக்காரு. அதற்கு அவர் வந்து மத்தியிலையும் அமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ இவர் தான் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தில்லியுடைய தலைவர்களை பற்றி தெரியாது. சீனியாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க. இவர் எம்பியாக இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. பர்வேஷ் வந்து எம்பியாக இருந்திருக்காரு. அதை பற்றி கூட ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப கேலியாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எம்பியாக இருந்தார் பர்வேஷும் இன்னொருவரும், அவங்களுக்கு வந்து இப்போ அடுத்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க, அதில் தோற்று போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, கார்பரேஷன் கவுன்சிலர் தேர்தல் தான். அதில் பாரதிய ஜனதா அவருக்கு சீட்டு தரலைன்னா நாங்கள் சீட்டு தர தயாராக இருக்கோம். ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தில்லியோடைய முதல்வராக இருந்தவர், அவர் இப்படி பேசும் பொழுது
அப்போ நீங்கள் வந்து அந்த எதிர்கட்சியில் பாரதிய ஜனதா சார்பில் தேர்தலில் நிற்கிறார் இல்லையா, அவர் உங்களை தோக்கடிச்சிட்டார் இல்லையா, அவர் உங்களை பற்றி என்ன சொல்லுவார்? எப்போவுமே அரசியலில் வந்து இந்த மாதிரியான அசட்டு கேலிகளுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. டேய், நீ பார்லிமெண்ட் லெவலில் இருந்தடா, இப்போ வந்து டெல்லி அசம்பிளி லெவலுக்கு வந்துட்ட, அடுத்து நீ கார்பரேஷன் லெவலுக்கு தான், நீ வந்து வேஸ்ட்ரா அப்படின்னா அவன் உன்னை தோக்கடிக்கிறான். முந்தன பதிலையும் இந்த சேர்த்து பார்க்குறப்ப ஒரு ஆணவம் இருந்திருக்கு. ஆணவம் கட்டாயமாக பல இடங்களில் கெஜ்ரிவாலுடைய பதிலில் அந்த ஆணவம் வந்து ஒரு அந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் இருக்காது. பத்திரிகையாளர்களோட பேசும்பொழுது மற்ற பல இடங்கள்லையும் ஒரு ஒரு அட்டாக் மோடுக்கு போவார். ஓகே, அது வந்து நீங்கள் ஒரு பெரிய செயல் திட்டத்தை மனசில் வச்சுருக்கும் பொழுது அது சரியாக ஒத்து வராது. அதுதான் இப்போ நீ தோற்று போயிட்ட, நீ என்ன சொல்ல போகிற? இப்போ அவன் கேட்க போகிறான் இல்லையா, நிச்சயமாக பர்வேஷ் வர்மா வந்து இதை பற்றி பேச போகிறார். இந்த கிளிப்பை போட்டு இதைத்தான் தம்பி நீ சொன்ன, நீ தோற்று போயிட்ட, நீ அடுத்து எங்கே போக போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ ஜெயிலுக்கு போக போகிற அப்படின்னு அவன் சொல்ல போகிறார். இப்போ வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில் இல்லாதப்பவே அவர்கள் ஏகப்பட்ட கேஸ் போட்டாங்க. இப்போ போய் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து பார்க்க போகிறாங்க, நீ கையெழுத்து போட்ட எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா வெறியோடு அவங்க வந்து உங்கள் கூட்டத்தையே ஜெயிலில் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. பார்க்கலாம் இவர் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற. கடைசியாக ஒரு கேள்வி, தில்லி மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுசாக ஒருத்தர் வந்தோடனே டக்குன்னு ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆனாங்க, திருப்பியும் பாஜக பக்கமே போயிருக்கிறாங்க. அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இது எல்லாமே வந்து ஒரு இவங்க செய்வாங்களோ, சரி இல்லை இவங்க செய்வாங்க அப்படின்னு மாறி தான் வர்றது. ரைட், 15 ஆண்டுகள் காங்கிரஸுக்கு வாக்களித்தாங்க, ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் பீரியடில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரியான 2-3 திட்டம் வந்து என்னென்னா, நான் சொன்ன அந்த கல்வி, ஸ்கூல்ஸை ட்ரமாட்டிக்காக மாற்றினது, அப்புறம் மொஹல்லா கிளினிக் அதோடைய எப்படி இயங்குதுங்கிறதுல சில பல மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஓகே, ஆனால் இன்னும் டெல்லியில் பல பகுதிகளில் சாக்கடை நீரை அப்புறப்படுத்துறதுக்கே வழி இல்லாமல், தில்லி வந்து சுற்றி இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வந்து தரிசு நிலங்களில் குடிசை போட்டுக்கிட்டு வாழக்கூடிய மாதிரியான ஒரு பகுதியாகத்தான் இருக்குது. அங்கே நிறைய இந்த லோ இன்கம் பகுதிகள் இருக்குது. அந்த ஸ்லம் நம்ம சொல்லக்கூடியதை எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க? மிடில் கிளாஸுக்கு ஒன்று வந்து அவங்களுக்கு இந்த மெட்ரோ வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஆகியிருக்கு. அதனால் அவர்கள் வந்து ரொம்ப தொலைவிலிருந்தே அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு வசதியாக இருக்குது. ஆனால் அங்கே சாலைகளும் பெருசு, அந்த பர்டிகுலர்லி இந்த புதுதில்லி பகுதிக்கு போனால். ஆனால் பழைய தில்லி இருக்குது, அப்புறமா அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பிற மாநிலங்களோடு இருக்கக்கூடிய அந்த இணைப்பு பகுதி, அந்த இடங்கள்லாம் நிறைய முன்னேற்றங்கள் வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு மாநில அரசு மத்திய அரசோடு சேர்ந்து கொண்டு கார்ப்பரேஷனோடு சேர்ந்து பல செயல்களை செய்ய வேண்டும். அந்த வேலைகளை செய்கிறத விட ஒரு ஒரு போர்க்குணம் மிக்கவர்களாகவே ஆம் ஆத்மி வந்து அந்த என்ஜிஓலேருந்து ஃபைட்டிங் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இணைந்து வேலை செய்வது எப்படி அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டை பாரதிய ஜனதா டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ட்டு ஏதாவது செய்யுதா, இல்லை இவங்களும் வந்து கிடைச்ச வரைக்கும் சுருட்டினது லாபம் அப்படின்ட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. இல்லை இதில் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒரு தலைவர் வந்து, அது பர்வேஷோ இல்லை வேறு யாரோ வச்சுப்போம், நான் வந்து இந்திய அளவில் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒருவனாக ஆகணும், ஏன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு எனக்கு வந்து பிரதமர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, மற்ற கட்சியில் அதெல்லாம் கிடைக்காது, பட் உங்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு பண்ணுறதன் மூலமாக மேலே இப்போவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, யோகியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஃபட்னாவிஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஹிமந்த பிஸ்வா சர்மா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் வெளியிலேயே தெரியாமல் இருப்பாங்க, பட் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் தெரியக்கூடிய மாதிரியான செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை காண்பிக்கிறாங்க. அதே மாதிரியான ஒருவராக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் அங்கே நடக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பேர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க.
அப்படிலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய உருவமே வெளில தெரியாது, முகம் தெரியாது, குரல் தெரியாது. அப்படியே நீங்கள் அழுந்தி போய் ஏதோ பண்ணுவீங்க உங்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அல்லது நீங்கள் மோசமானவராக இருந்தால் வேற சில காரியங்களை பண்ணுவீங்க, உங்களுடைய பாக்கெட்டை அதிகப்படுத்திப்பீங்க. காங்கிரஸும் தொடர்ந்து சைபர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எழுச்சிக்கு வாய்ப்பே இல்லையா? அவளுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து 40 ப்ளஸ் ஓட் ஷேர் வச்சுட்டு 2 பேர், 6% ஓட் ஷேர் வச்சுட்டு ஒருத்தர். இவர் என்ன பண்ண போறார்? ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன்னா அது வந்து மத்திய தலைமையே அவர்களோடது வந்து டாட்டரிங். ராகுல் காந்தி இஸ் க்ளூலெஸ், பிரியங்கா காந்தி இஸ் ஹோப்லெஸ். அவங்க அந்த அம்மாவுக்கு, சோனியா காந்திக்கு வயசாகிடுச்சு. அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு காங்கிரஸ் எல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்தி பேசக்கூடிய ஒரு கட்சியாகவே தெரியல. அவங்க தொடர்ந்து ஏதோ அங்கங்கே டாக்டிக்கல் அரசியல் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி கேரளாவில் அடுத்து தேர்தல் 2026 வெரி ஹை பாசிபிலிட்டி ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு தான். அந்த மாதிரி தானே தவிர அதை வைத்துக்கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட வேண்டியதுதான். கர்நாடகாவில் அவர்கள் முக்கியமான இடத்துல இருக்காங்க. ராஜஸ்தானில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம். ஹிமாச்சல் பிரதேஷில் மாறி மாறி அவர்களும் பாரதிய ஜனதாவும் தான். பஞ்சாபில் இருக்காங்க. இப்போ ஜார்க்கண்ட்லேயே வந்து ஒரு செகண்ட் ஃபிடில் தான். மற்ற எல்லா இடத்துலையும் இப்போ தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க. தட் வாஸ் அ சர்ப்ரைஸ் எனக்கு ஹானஸ்டாக. ஸோ அது லாங் டேர்ம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கன்னு தெரியல. ஆந்திராவில் வைப்ட் அவுட் கம்ப்ளீட்டாக. தமிழ்நாட்டில் அறிவாலயத்தின் கிளை அலுவலகம். ஸோ அதுக்கு மேலே அவ்வளோதான். மீதியெல்லாம் இந்த ஒரு 4 இடம் தான், ஒரு 5-6 இடம், அவ்வளோதான். பார்க்கலாம் பாஜக என்ன மாதிரியான மாற்றங்கள் டெல்லியில் கொண்டு வருது, கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் என்ன செய்ய போகிறாங்க எதிர்கட்சியாக இருந்தால் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேறொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நம்ம பேசலாம் சார். நன்றி.